குர்ஆனை நாம் படித்து பார்ப்போம் என்றால் குர்ஆன் முழுக்க இப்படித்தான் இருக்கும். உனக்கு குர்ஆன் பொய் என்று தெரிகிறதா? குர்ஆன் இறைவனுடைய வார்த்தை இல்லை என்று நீ விளங்குகிறாயா? ஏதோ ஒரு மனுஷன் எழுதினது, ஒரு கிறுக்கை எழுதினது என்று நீ பேசுகிறாயா? அது சரி என்றால் நான் சொல்கிறேன் இது கடவுளுடைய வார்த்தை, நான் சொல்றதுதான் உண்மை. அப்படியா? சவாலுக்கு வா, அல்லாஹ் கூப்பிடுறான், வா சேலஞ்ச் பண்ணிக்கிடுவோமா? இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா, நம்முடைய இந்த அடியார் மீது நாம் இறக்கி வைத்த இந்த வேதத்தை, இந்த திருமறை குர்ஆனை, அதுல ஏதாவது உனக்கு சந்தேகம் இருக்கும் என்றால் ஃபாது பிஹா, இத மாதிரி ஒரு வசனத்தை நீ கொண்டு வாடா. இது சத்தியம் இல்லைங்கறியா? அல்லாஹ்விடமிருந்து வரலன்னு பேசுறியா? இது பொய்யான கொள்கை என்று நீ பேசிக் கொண்டு இருக்கிறாயா? ஒரு வசனத்தை நீ கொண்டு வா. அல்லாஹ் கேட்கிறான். எடுத்த எடுப்பிலேயே அல்லாஹ் சவால் தான் சொல்லுவான், இது சரி, இதுதான் நியாயம் என்று பேசுவான். கேட்கலையா? நீ இதுக்கு நேரா நீ உன்ன கொண்டு வா, நீ கொண்டு வர முடிஞ்சா நீ கொண்டு வா அப்படிங்கிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ் இபாதுன் அம்சாலுக்கும் ஃபதுஊஹும் ஃபல்யஸ்தஜீபு லக்கும். அல்லாஹ் கேட்கிறான், செத்து போன ஆட்களை போய் கடவுள் என்று நீ நினைக்கிறிய? அவங்களுக்கு சக்தி இருக்குது என்று நினைக்கிறிய? இறைவனுக்கு சக்தி இல்ல, எல்லாமே இவர்களுக்கு தான் இருக்கு நீ நினைக்கிறிய? அவர்கள் குழந்தை வரம் தர முடியும் என்று நீ நினைக்கிறாயா? உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை நீக்க முடியும் என்று நீ நினைக்கிறாயா? அதுதான் உண்மையான கொள்கை என்று உனக்கு இருக்கும் என்றால், அதுல உனக்கு பிடிப்பு இருக்கும் என்றால், அவுலியாக்கள், நாதாக்கள், வலிமார்கள் இவர்கள் அத்தனை பேருமே ஆற்றல் படைத்தவர்கள், வல்லமை மிக்கவர்கள், அவர்கள் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார்கள் என்று பேசக்கூடிய உனக்கு அந்த கொள்கையில சரியான ஞானம் இருந்தால், உனக்கு தைரியம் இருந்தால், அல்லாஹ் சொல்றான் ஃபதுஊஹும் ஃபல்யஸ்தஜீபு லக்கும், வேணா அழைச்சு பாருப்பா, உனக்கு பதில் தரட்டும், வா ரெண்டு பேரும் அவுலியாட்ட போவோம். அல்லாஹ் கேட்கிறான், ரெண்டு பேரும் அவுலியாக்கிட்ட போவோம். நான் செத்து போயாச்சுங்கிறேன், நீ உயிரோடு இருக்கிறேங்கிற, எது சரி எது பொய்? வா ரெண்டு பேரும் போயிருவோம், செத்து போன ஆள்கிட்ட போய் கேட்போம். நீனு சலான் சொல்லு, நானும் சலான் சொல்றேன். பதில் சொன்னாச்சுன்னா உன் கொள்கை சரி, பதில் சொல்லலன்னா என் கொள்கை சரி. வாரியா? இறைவன் கேட்கிறான், என்னடா போட்டு பேசுற? உன்கிட்ட சத்தியம் இருக்கிறது என்றால் வா. இன்னைக்கு இத பேச போனா தான் அவன் துண்டக்கான துணியக்கானு ஓடுறான். நம்மளுக்கு இன்னொரு பேரையும் வச்சுட்டான், இது சவுடால் ஜமாத்து அப்படிமா. நம்மளை பார்த்து சவுடால் ஜமாத்து என்றால் அல்லாஹ் விடுகின்றது சவுடாலா? இறைவன் சொல்லி தருகிறானே, சத்திய கொள்கைக்கு அடிப்படையாக இந்த சவாலை தான் முன்னிறுத்துகிறானே, அவன் அதை வைத்துக் கொண்டுதானே அசத்தியத்தை தூள் தூளாக ஆக்குறார் என்று பேசுகிறான். அதனாலதான் இறைவனுடைய பாதையில வந்ததனாலதான் இன்றைக்கும் சவால் விடுகிறோம்.